ஸ்வீட் லூவி இனிப்பான ஒரு ப்ளம் மாதிரி ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. இது நிறைய காய்க்கும், நம்ம கிளைமேட்லேயே காய்க்கும். கஸ்டமர் ஒருத்தருடைய தோட்டம் ஆரணியில் நம்ம இதனுடைய பழங்களை சாப்பிட்டு பார்த்தோம், அதனுடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கிலோவுக்கு 10 பழம் நிற்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பழத்தோடைய வெயிட் வந்து 100 கிராம் கிட்ட வரோங்கிறாங்க. அவ்வளோ வராது, ஒரு 50-60 கிராம் வரும். ஒரு பெரிய பழமாக வரும் நாவல் பழம். இலையில இதனுடைய பழங்கள் இதேமாதிரி தான் இருக்கும். அந்த டேக்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்டு ப்ளம்னு கொடுத்துருக்காங்க. என்ன எதுக்காக அப்படி நாட்டு ப்ளம்னு கொடுத்துருக்காங்கன்னா, வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் செப்டம்பர் மாதம் வந்திருக்க 3வது லோடை பற்றி தான் பார்க்குறோம். இந்த லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்கு பார்க்கலாம். ஸ்வீட் லூவி இனிப்பான ஒரு ப்ளம் மாதிரி ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. இது நிறைய காய்க்கும், நம்ம கிளைமேட்லேயே காய்க்கும். கஸ்டமர் ஒருத்தருடைய தோட்டம் ஆரணியில் நம்ம இதனுடைய பழங்களை சாப்பிட்டு பார்த்தோம், அதனுடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான வெரைட்டி. இது கிராஃப்டட் செடியாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்வீட் லூவி பாருங்கள், இலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆர்டினரி. இப்போ இது ஆர்டினரி, இது வந்து புளிக்கும். இந்த செடிக்கு கீழே இந்த வளர்றதுலேயே இதெல்லாம் நீங்கள் வளர விட்டிங்கன்னா புளிக்கும், இதுக்கு மேலே வளர விட்டிங்கன்னா இனிக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ரகம். இதுக்கு முன்னாடி சாதாரண லேயரிங் செடி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இந்த முறை நமக்கு ஒட்டு செடிகள் வந்திருக்கு. ஒட்டு செடிகள் சீக்கிரமாகவே காய்க்கும். இதே மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பாதாம் செடி. கிலோ 600 ரூபாய் 800 ரூபான்னு இப்படி விற்கிதில்ல, அந்த ரொம்ப சத்தானது. கொரோனா காலத்தில் எல்லாருமே வாங்கி போட்டு சாப்பிட்ட ஒரு நட்ஸ் வெரைட்டி. இது வந்து கலிபோர்னியாவில் கிளைமேட்டில் நல்லா வளரும். நம்ம சாதாரண நெல்லிக்காய் காய்க்கிற மாதிரி, ஒரு மாங்காய் காய்க்கிற மாதிரி கலிபோர்னியாவில் காய்க்கிறது. ஆனால் நம்ம ஊரில் வளர்கிறது கொஞ்சம் சிரமம், காய்க்கிறது கொஞ்சம் லேட்டாகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகளாக வந்திருக்கு. நம்ம கிளைமேட்டில் காய்க்கிறதுக்காக இந்த ஒட்டு செடிகளாக வந்திருக்கு. இந்த ஒட்டு செடிகளை வளர்க்கும் போது நம்ம காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லதான இடத்துல கூட இதை வளர்ச்சி பராமரிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சூரியனம் செடி. அதாவது சூரியனம் செடியிலே பிளாக்கு, ரெட்டு அது மாதிரி இருக்குது. இந்த பிளாக்ல இது ஜில் டார்க் சூரியனியம்னு புதுசாக வந்திருக்கு. இது கொஞ்சம் பழம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் பிளாக் சூரியனியம் செடி காய்ச்சி அதனுடைய பழங்களை சாப்பிட்ருக்கோம். இந்த வெரைட்டி என்ன டிஃபரன்ஸுங்கிறது தெரியல, பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. பிளாக் சூரியனியம் செடியும் நம்மகிட்ட இருக்குது, ஜில் டார்க் சூரியனியம் செடியும் இருக்குது. 2 வகையான செடி வெரைட்டி வந்திருக்குது. இது எல்லாமே நம்ம கிளைமேட்டில் கண்டிப்பாக காய்க்கக்கூடிய அதுக்கு செடி. இது வந்து கேரண்டி கொடுக்கலாம், அதாவது நம்ம தோட்டத்திலே காய்ச்சிருக்கு, அதனால கேரண்டி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் சாத்துக்குடி. இந்த மாதிரி சாத்துக்குடி நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் இதை நம்ம நர்சரியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அது காய்ச்சி நம்ம பழங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பழம் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது, நல்ல இனிப்பாக இருந்தது, பெரிய பழமாக இருந்தது. பழத்தோடைய சைஸ் பெருசாக இருந்தது. பாருங்கள், இந்த ஷேப்பே வித்தியாசமாக இருக்கும், ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். இதுதான் வியட்நாம் சாத்துக்குடி. இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரொம்ப ருசியானது. வீடுகள்லேயோ இல்லைனா தோட்டங்கள்லேயோ சாத்துக்குடி வளர்க்குறது நல்லது. ஏன்னா நம்ம கடைகளில் வாங்குறது ரொம்ப இனிப்பாக இருக்காது, நம்மளே வளர்த்தோன்னா அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது வியட்நாம் சாத்துக்குடி. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் லோங்கன் செடி. இதனுடைய சிறப்பு என்னென்னா, இந்த இலைகள் வந்து ஒரு ஃபேன்சியாக ரெட் கலரில் இருக்கும், பழங்களும் சிவப்பாக இருக்கும், கொத்து கொத்தாக காய்க்கும். இது ஒட்டு செடி. ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம், நம்ம கிளைமேட்லேயும் கண்டிப்பாக காய்க்கும். லிச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த லோங்கன் செடியை வளர்த்து சாப்பிடலாம். இந்த ரெட் லோங்கனை பொறுத்தவரைக்கும் நம்ம மாடியிலே லாஸ்ட் இயர் காய்ச்சுது, அதனுடைய வீடியோ கூட பதிவு இருக்குது நம்மகிட்ட. அதை வச்சு தான் நம்ம நம்பிக்கையாக சொல்கிறது. எல்லா பழங்களையுமே பொதுவாக ஒரு காய்க்கும்னு சொல்கிறோன்னா நம்ம ஏற்கனவே வச்சு அதை காய்ச்சி அந்த பழங்களை சாப்பிட்டு அனுபவிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்களும் இந்த செடிகளை வளர்க்கலாம் வீட்டில். அடுத்து நம்ம பார்க்குறது கலாக்காய். கலாக்காய் தான் நீங்கள் வாரந்தோறும் சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. லாஸ்ட் லோடில் வந்து நமக்கு வந்து சாதாரண நாட்டு கலாக்காய் செடி. இது வந்து ஒரு புளிப்பு இல்லாத இனிப்பு ரகம். நம்ம உட் ஆப்பிளில் சொன்னோம் இல்லையா, உட் ஆப்பிளில் வந்து இனிப்பு உட் ஆப்பிள், அந்த விளாம்பழம், அதேமாதிரி இது வந்து இனிப்பு கலாக்காய் செடி. இது நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புளிப்பாக இருக்கிறது சிலருக்கு பிடிக்காதவங்க இந்த செடிகளையும் வளர்க்கலாம். இது மாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். இது ஒரு காட்டு செடி தான், அதனால் எளிமையான பராமரிப்பு தான். இதுக்கெல்லாம் உரம்லாம் ரொம்ப வைக்கணும், பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக இதை வளர்க்கலாம். மாடியில் ஒரு மீடியமான சைஸ் தொட்டியில் வச்சாலே இதை வளர்க்க முடியும். இதனுடைய பழங்கள் இதேமாதிரி தான் இருக்கும். அந்த டேக்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்டு ப்ளம்னு கொடுத்துருக்காங்க. என்ன எதுக்காக அப்படி நாட்டு ப்ளம்னு கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளம் செடி நிறையா காய்க்கல, சாப்பிட முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நாட்டு ப்ளம் மாதிரி இதை சாப்பிட்லாங்கிற குறிப்பிட்டதுக்காக தான் அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு இனிப்பான ஒரு வெரைட்டி. நம்ம பார்க்குறது ஜப்போட்டிகா மரமுந்திரி. மரமுந்திரினா ஒரு திராட்சை பழம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். முந்திரிங்கிறத சில இடங்களில் திராட்சை பழத்தையும் கூட முந்திரின்னு பேரில் அழைப்பாங்க, அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த தண்டில் வந்து பழங்கள் வரும். கற்பனை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் காய்ச்ச மாதிரி கருப்பாக ஒரு திராட்சை பழம் சூப்பராக அந்த தண்டில் காய்க்கும். பழமும் நம்ம அதாவது மாடியில் இருந்தோன்னா டெய்லி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெரைட்டி. இது சின்ன செடிகளாகவே வந்திருக்கு. இது எல்லாமே லேயர் இம்ப்ளான்ட் தான், சீக்கிரமாகவே காய்க்கும். 1 வருஷத்தில் இது காய்க்கும். செடி வளர வளர நிறைய காய்கள் வரும். இதில் அடுத்து நம்ம பார்க்குறது 10 கேஜி நாவல். 10 கேஜினா 10 கிலோ ஒரு நாவல் பழம், ஆச்சரியப்படாதீங்க. அதாவது ஒரு கிலோவுக்கு 10 பழம் நிற்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பழத்தோடைய வெயிட் வந்து 100 கிராம் கிட்ட வரோங்கிறாங்க. அவ்வளோ வராது,
ஒரு 50-60 கிராம் வரும். ஒரு பெரிய பழமாக வரும் நாவல் பழம். இலைகளை பாருங்கள், இந்த இலைகள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாவல் பழத்தில் இலைகளை பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம நர்சரிக்கு வந்திருக்கு. இப்போ தான் அறிமுகமாயிருக்கு. இந்த ஜப்பான் கொய்யா மாதிரி வந்து இப்போ அறிமுகமான ஒரு நாவல் வெரைட்டி. கருப்பு தான், கருப்பு நாவல். விதைகள் சின்னதாக இருக்கும், அந்த பழம் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி. அடுத்து நான் பார்க்குறது மெக்கடோமியா நட்டு. இந்த மெக்கடோமியா நட்டுங்கிறது இருக்க பருப்பு வகையிலே உலகத்திலே ஒரு விலை உயர்ந்த ஒரு பருப்புன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஊரில் காய்க்கும் காய்க்காதுன்னு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. இதில் லட்சம் சம்பாதிக்கலாம், கோடி சம்பாதிக்கலாம்லாம் கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து விதை செடிகள் தான் வந்தது. அப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, நம்ம ஊரில் வளருமா காய்க்குமாங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டின் செடியே வந்திருக்கு. இந்த கிராஃப்டின் செடி பார்த்தீங்கன்னா நல்லா தரமான செடியாக இருக்குது. இந்த செடியெல்லாம் நடும்போது காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கிளி நாவல். இந்த கிளி நாவல் வந்து ஒரு தோற்பு தன்மையோடு இருக்கும். அந்த பழங்கள் நாவல் பழம் மாதிரியே இருக்கும். நாவலுங்கிறது அதில் பேர்லேயே இருக்குது. பறவைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்லாம். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சிறந்தது. ஏன்னா ரொம்ப இனிப்புத்தன்மை கிடையாது, தோற்புத்தன்மை இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த செடிகளும் நமக்கு ஒரு 2 அடி 3 அடி செடிகளாக வந்திருக்கு. எல்லாமே பூக்களோட வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்குற மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து இதை சாப்பிட்டுட்டு எந்த புளிப்பான பொருட்களை சாப்பிட்டாலும் பழங்களை காய்கள் எது சாப்பிட்டாலுமே இனிப்பாக இருக்கும். ஒரு அதிசய பழம்னு சொல்லலாம். இது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர விலைக்கு விற்றுது. அதாவது ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பனையாச்சு. அடுத்து நம்ம பார்க்குற அல்போன்சா மாவா வெரைட்டி. இந்த அல்போன்சா மாவா வெரைட்டி நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ரகம். இதனுடைய பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் வந்து மக்கள் அதை விரும்பி வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த மாவா வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அடர் நடவு முறையில் கூட நடவு பண்ணலாம். ஒரு சிறந்த ரகம். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக காய்க்காதுங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனால் உண்மை இல்லை. நம்ம தோட்டத்தில் லாஸ்ட் இயர் நிறையவே காய்ச்சுது. பொதுவாக நிறையவே காய்க்குது இந்த ரகம். நல்ல மார்க்கெட்டில் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது. செடிகள் பார்த்தீங்கன்னா பெரிய செடிகளே வந்திருக்கு. ஒரு 6 அடி 7 அடி ஹைட்டில் வந்திருக்கு. இந்த செடிகளை நம்ம நடவு பண்ணுறோன்னாக்க கொஞ்சம் ஒரு வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த முதிர்ச்சி அடைஞ்ச பகுதியில் வந்து கட் பண்ணி விட்டோம்னாக்கா அதில் அடர் நட முறையில் இதை வளர்க்க முடியும். இந்த இளந்தண்டை கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள்ல எதுவுமே நீங்கள் ப்ரூன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செடிகள் வந்து ட்ரை ஆகிடும், காஞ்சிரும். அதனால் எப்போவுமே நம்ம கட் பண்ணுறோன்னா ரொம்ப முத்தின இடத்துல தான் கட் பண்ணணும். இந்த இடம் பாருங்கள், இதுக்கு கீழே தான் கருப்பாக இருக்குது. இது இன்னும் முத்தணுன்னா இன்னும் ஒரு 6 மாதம் வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது மெச்சூரிட்டி ஆகும். அப்போ தான் நம்ம இதை கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணக்கூடாது. கவாத்தில் அது முக்கியமாக கவனிக்கணும். மாரகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயும் வளர கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது பெங்களூரா மாரகம். இந்த பெங்களூரா மாரகம் எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் உடைய மாமரம். ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ரகம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம ஸ்கூலு அந்த மாதிரி பொது இடங்களில் இந்த மாமரத்தை அந்த காலத்தில் நடவு பண்ணியிருந்தாங்க. அதில் ஏன்னா நம்ம வீடுகளில் இருக்க மாங்காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்காது. அதனால் நம்ம அதை சின்ன வயசில் கல் வச்சு அடித்து சாப்பிட்ருப்போம், இல்லை ஏறி பறித்து சாப்பிட்ருப்போம். அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். இது ஒரு பழைய ரகம். ஆனால் கூட இப்போ இவ்வளோ வருஷம் ஆனால் கூட இதை கேட்குறாங்க கஸ்டமர். வந்து இது வந்து 2 டபுள் பர்பஸ். அதாவது ஜூஸுக்கும் பயன்படுத்தலாம், காயாவும் ஊறுகாய்க்கும் பயன்படுத்தலாம். அதனால் சிறந்த ரகமாக நினச்சி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக இந்த மாரகமும் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு வந்த ஒரு ரகங்கிறதுனால ஒட்டு முறையில் ஃபஸ்ட்டு வந்த ரகங்கிறதுனால ஒட்டு மாஞ்செடின்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, பெங்களூரா மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்கிறாங்க. இந்த செடிகளும் இந்த தரமான செடிகளும் அந்த முறை வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற கிராம்பு செடி. இந்த கிராம்பு செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தணுப்பான இடத்துல தான் காய்கள் வரும். ஆனால் வந்து நிறைய பேர் வளர்க்க விரும்புகிறாங்க. கிராம்பு செடி அந்த இலைகளை பார்க்கும்போதே அழகாக இருக்குது. கிராம்புங்கிற பேரே ஒரு அழகான பேர். ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுனால நிறைய பேர் அதை விரும்பி கேட்குறாங்க. ஒரு 2 அடி 3 அடி உயரமான செடிகளும் இருக்குது. இப்போதைக்கு இந்த சின்ன செடிகளும் இந்த ரோட்டில் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம செப்டம்பர் மாதம் வந்து 3வது லோடில் உள்ள எக்ஸாட்டிக் செடிகள் பற்றி பார்த்தோம். அதாவது சில கஸ்டமர் குறிப்பிட்றாங்க எப்படின்னா, நிறைய வந்த வெரைட்டியே தான் சார் திருப்பி உங்கள்கிட்ட வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம முதல்ல ட்ரையலாக பார்க்குறோம், நிறைய செடிகளை பார்க்குறோம். அந்த செடிகளில் நமக்கு பயனுள்ளதாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்றதாகவும் அதேமாதிரி நம்ம ஊரில் வளர்கிற மாதிரி செடிகளை தான் அதிகமாக நம்ம வற்புறுத்தி வீடியோவில் பதிவு பண்ணுறோம். ஏன்னா அதை வளர்க்குறதுனால உங்களுக்கு இருக்க நன்மைகள் இருக்குங்கிறதுக்காக. இப்போ வந்திருக்க செடிகள் நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனால் அந்த லோங்கன் வந்திருக்கு, ஸ்வீட் கலாக்கா வந்திருக்கு, ரம்புட்டான் ஏற்கனவே உள்ள லோடில் கூட வந்திருக்கு. அதுமாதிரி ஆப்பிள் வந்திருக்கு, ப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி செடிகள் நிறைய வந்திருக்கு இந்த லோடில். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட் செடிகள் வேணும்னா நம்ம நர்சரி நம்பர் 9841 986400ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நர்சரியை பொறுத்த வரைக்கும் பல வகையான பழச்செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கணிகளான மா, பலா, வாழையில் நிறைய ரகங்களை செடிகளாக சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.